இதெல்லாம் பிடிக்காததுனாலதான் அவங்க பெரியாரை விமர்சிக்கிறார்கள். ஐயோ மானமா எப்படி திரள் நதி வசூலிக்கிறது? இதையெல்லாம் பேசினால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பார்கள். யார் நம்மை போலி தமிழ் தேசியர் என்று சொல்பவர்கள்? யார்? சில கூலி திராவிடர்கள். போலி தமிழ் தேசியர், கூலி திராவிடர்கள், கூலி திரிகிறார்கள். என்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதிய தீண்டாமை, இழிவு, கொடுமை, ஏற்றதாழ்வு, ஏழ்மை, வறுமை, இந்த நோயை ஒழிக்க முடிந்ததோ இல்லையோ, என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள். தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை பார்த்து சரி எதுக்குடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எது கேட்டாலும் ஜீமா ஜீமா ஜீமா. பாடும் பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, பாடும் பொருள் இந்த பாமரன் சீமானாக இருக்கிறேன் என்பதுதான் பெரிய பெரிய வேடி. நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களில் ஒருவர். நான் சொல்லல, வெள்ளக்கார துறைகளை வெள்ளக்கார ஆளுநர்களே பாராட்டுகிறார். நம்முடைய பாட்டனார், நம்முடைய தாத்தா அயோத்தியாச பண்டிதர் அவர்களுக்கு, நம்முடைய தாத்தா ரெட்டமணி சீனிவாசன் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்கு மேம்பாட்டுக்கு ஆற்றிய அரிய தொண்டை பார்த்து அவருக்கு 1926 ராவ் சாஹிப் என்கிற பட்டத்தையும், பிறகு 1930 திவான் பகதூர் என்ற ராவ் பகதூர் என்ற பட்டத்தையும், பிறகு 1936 திவான் பகதூர் என்ற பட்டத்தையும் கொடுத்து வெள்ளையர் அரசு பெருமைப்படுத்தியது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், அடுத்த மாபெரும் அடையாளமும் ஆளுமனாக இருக்கிறது நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள். சிறந்த கல்வியாளர், ஆசிரியர், படிக்கவில்லை என்ற நிலையில் படிப்பிக்கிற இடத்திற்கு உயர்ந்த ஆசிரியர் பெருமகன், கற்பித்தலில் தனித்திறன் கொண்ட ஆற்றலாளர், இனிய மொழி, எளிய வார்த்தைகள், எளிய பேரன்பு கொண்டு மாணவர்களை நடத்துகிற, சுடுசொல் இல்லாது, கடுஞ்சொல் இல்லாது, இன்சொல்லால் மாணவர்களை நடத்துகிற, கடும் பயிற்சியும் எளிய முறையில் கற்றுக் கொடுத்து ஊட்டி புகட்டுகிற பேராற்றல் கொண்ட பெருந்தகையாக நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் இருந்தார். பிறகு சென்னையிலே சாரணர் NSS சாரணர் இயக்கம் என்ற ஒன்றை தோற்றுவித்த பெருந்தகையாக நம்முடைய தாத்தா சிவனை மதித்து வணங்குகிறாய், அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய். இதுதான் இங்கே நடந்த கொடுமை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. அந்த வள்ளுவன் வழிவந்த பரம்பரையை பாரகன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகங்கிறார். இதாண்டா கொடுமை, இதாண்டா கொடுமை. இதை தகர்க்க யாரால் முடியும்? தமிழ் பேரினத்தின் பெருந்தீ பிரபாகரன் என்ற பெரும் நெருப்பால் முடியும். அவனுடைய மகன் சீமான், அவனுடைய பிள்ளைகள், அவன் உயிர் தம்பிதங்களால் இதை சாத்தியப்படுத்த முடியும்.